ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தா கேழ்வரகு பாயாசம் செய்கிறது எப்படி. ஸோ அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கப்பில் வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து தேவையான அளவுக்கு கிராம்பும் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சையும் கொஞ்சம் முந்திரியும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். இந்த பொருள்களை வச்சு கேழ்வரகு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன். ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். இப்போது அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும், சூடாகணும். சூடாகிட்டக்கப்புறம் ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிட்டக்கப்புறம் அந்த நெய் வந்து இப்போ ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி அது கொஞ்சம் லிக்யூட் மாதிரி வரணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காக டீஸ்பூன் வச்சு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து அது ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடும். அதே நேரத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காவையும் கிராம்பையும் வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம வச்சுருந்த திராட்சையையும் முந்திரியையும் சேர்த்து அதில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் வந்து நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. அந்த பொன்னிறமான அந்த ஒரு கலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து இது பண்ணிக்கலாம், போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். கருகியும் போயிடாமல் வெள்ளையாகவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா 1/2 லிட்டர் பாலை வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பாலில் வந்து 2 டேபிள் டீஸ்பூன் வந்து கேழ்வரகு மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம வேறு மாதிரியும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து இப்போ ஃப்ளேமில் வைக்கிறோம்ல, அதில் ஹீட் பண்ணும்போதே வந்து நம்ம எப்படின்னா பாலை வந்து ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கேழ்வரகு மாவு போட்டு ஆட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது பார்த்தா அந்த ஹீட் ஆகும்ல, ஹீட் ஆகும்போது கேழ்வரகு மாவு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டு அது பிரியாமல் ரொம்ப அப்படியே கட்டி கட்டியாக வந்துடும். அப்புறம் கீழே வந்து அடி பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பாயாசம் வந்து ஒழுங்காக வராது. அதனால் வந்து நான் ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்து ஒரு கிளாஸ் வாட்டரையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண உடனே இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா அந்த கேழ்வரகு மாவும் சரி பாலும் சரி ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுக்கு. ஸோ கட்டியாலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ ஃப்ளேமில் வந்து வச்சாச்சு, பாலை வந்து ஃப்ளேமில் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ பாருங்கள், அதையும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா இப்போது அது ஹீட் ஆக விட்றேன். ஹீட் ஆக விட்ட உடனே அது ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே விட்டுரு, அது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஹீட் ஆகும்போது தான் வந்து அந்த கேழ்வரகு மாவு வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹீட் ஆகிடும். இப்போ பாயாசம்னு பார்த்தா சேமியா பாயாசம், அவல் பாயாசம், ரைஸ் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, இன்னோவேட்டிவாக எதனா இது பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கேழ்வரகு மாவு பாயாசத்தை வந்து பண்ணுறேன். இப்போ ஓரளவு வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா இப்போ உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மள்கிட்ட இந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து இப்போ ஒரு 5 டேபிள் டீஸ்பூன் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுனால இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட்டியாகவும் எதுவுமே ஆகலை, அடியும் பிடிக்கலை, நல்லா வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம பிளேட்டில் வந்து எடுத்து வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு இதெல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ எல்லாத்தையும் இப்போ போட்டாச்சு. இப்போ ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக இப்போ சேர்ந்து இப்போ மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபைனலி கேழ்வரகு மாவு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வெளியில் போயிட்டு சிப்ஸு, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு இது பண்ணுறது இதெல்லாம் உடம்புக்கு அன்ஹெல்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் பண்ணி கொடுங்க. இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரைன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ராகியில் வந்து கால்சியம் அதிகமாக வந்து இருக்குது. இந்த கால்சியமை நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்பும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போனும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட பார்க்கலாம்.